அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் நிறையா இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆடியோஸ் இருக்குது. எல்லாருமே தெளிவாக இந்த ஆடியோவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மெயினாக இன்னைக்கு நாம் எஜுகேஸ்ட் கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சார் ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. அதுபோக எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது, அது சம்மந்தமான யூடியூப் வீடியோ இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தெளிவாக கேட்டால் மட்டும்தான் புரியும். இன்றைக்கி நான் எஜுகேஸ்ட் கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டில் அந்த எஜுகேஸ்ட் கோர்ஸ் லிங்க் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ் ஷோ ஆகும். ஸோ நாம் எப்படி எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் இதை டச் பண்ணுறோம். ஆல்ரெடி எனக்கு லாகின் இருக்கிறதுனால லாகின் ஆப்ஷன் ஷோ ஆகலை, லாக் அவுட் ஆப்ஷன் ஷோ ஆகுது. நான் எதுக்கும் லாக் அவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னாலும் இதுவே தான் நம்ம கிளிக் பண்ணணும். லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியும், நான் டைரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்குவேன். ஆனால் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியும், அதனால் நான் லாகின். ஸோ லாகின் பண்ணிட்டா இந்த பேஜ் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி எஜுகேஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ரால்டு கோர்சஸ் ஆக்டிவ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ நம்ம எப்படி இதில் இருக்கிற கோர்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இதை டச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கோர்சஸ், ரெஃபரல் கோர்சஸ், காம்போ கோர்சஸ்ன்னு இருக்குது. நாம் கோர்சஸ் கிளிக் பண்ணுறோம். அதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிள், நம்மளுடைய எஜுகேஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறது என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் 29,999. அதில் ஆஃபர்னு பார்த்தோம்னா 23,999. ஸோ நாம் எப்படி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வியூ கார்டை டச் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்களா சேம் அதே அமௌண்ட் 29,999 23,999க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஷோ ஆகுது. நாம் எப்படி எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் எ கூப்பன். ஸோ நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ காமிக்குது. ஆட் எ கூப்பன், அந்த ஆட் எ கூப்பன் அப்படின்னா கூப்பன் கோட் மூலமாக நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, நம்ம எவ்வளோக்கு இந்த எஜுகேஸ்ட் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ என்டர் கோடு அப்படின்னு கேட்குது. நம்ம எந்த கோடு என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய லாகின் பேஜ் லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் ப்ளே வீடியோஸ் ஷோ ஆகிற பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கோடு SBO DM 7500 இந்த கோடை நாம் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த எஜுகேஸ்ட் வெப்சைட்டுக்கு போகிறோம். இங்கே நாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். பேஸ்ட் பண்ணதோட மட்டும் இங்கே அப்ளை கொடுத்தணும். அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் இங்கே ஷோ ஆகுது பார்த்திங்களா. அதாவது ஒரிஜினல் ரேட், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ இந்த எஜுகேஸ்ட் கோர்ஸோட ரேட் 29,999. அதில் ஆஃபர் ரேட்டுன்னு பார்த்தா 23,999. ஆனால் நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறது 7,999.99. இந்த அமௌண்ட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா ஆட் எ கூப்பன் கோட், நம்மளுடைய SBO வெப்சைட்டில் நம்மளுடைய டுடே டாஸ்க் பேஜில் அந்த கோட் நம்பரை வச்சு நம்ம ஆட் எ கூப்பன் கோடில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கவுண்ட் அமௌண்ட், பர்ச்சேஸ் பண்ண போகிற இந்த கோர்ஸோட அமௌண்ட் 7,499.99. இதே நம்ம ப்ராசஸ் டு செக் அவுட் கொடுத்துட்றோம். ஆல்ரெடி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளுடைய கூப்பன் அந்த SBO DM 7500 அந்த கூப்பன் கோடு காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் 16,499. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நாம் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ இது இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். நான் டிக் பண்ணலை. ஸோ டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு டிக் கொடுக்கணும்.
ஸோ இதில் வந்து எந்தெந்த ஆப்ஷனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஷோ ஆகுது. நம்ம எந்த ஆப்ஷன் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் யூபிஐ அதாவது ஜிபே மூலமாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். $7,009 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம வேணாலும் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் வியூ ஆகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஸ்ட் கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னோடய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ரால்டு கோர்ஸ் 3 இருந்துச்சு, இப்போ 4 ஆகிடுச்சு. ஆக்டிவ் கோர்ஸ் 3 இருந்துச்சு, 4 ஆகிடுச்சு. அதாவது நான் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினதுனால எனக்கு இப்போது 4 ஆகிருக்கு. இது வந்து அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காம்போ இங்கே ஷோ ஆகுது. அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதுவும் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுனால இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் ஸோ அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது இங்கே ஷோ ஆகுது. நாம் இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கெல்லாம் டச் பண்ணி நாம் இந்த கோர்ஸஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கோர்சஸ் இந்த அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்படி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ட் லேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா இந்த மார்க்கெட்டிங் பற்றி நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.